வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அதாவது கோதுமை மாவு வச்சு எப்படி புட்டு செய்யறதுன்னு தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வாணலை வச்சுக்கோங்க. அதுல 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். இதை நல்லா ஒரு சிம்லயே வச்சு நல்லா வறுத்து விடுங்க. வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவை நல்லா வறுத்து ஆற வச்சாச்சு. இப்போ ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து உதிரியாக வர மாதிரி நல்லா பெசரிக்கணும். இது மாதிரி நல்லா கட்டி பிடிக்காம பெசரி எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிடலாம். எல்லாத்தையும் மாவு கொஞ்சம் வச்சோன்னா தேங்காவையும் துருவின தேங்காவையும் மேலே வச்சுக்கலாம். மிச்சம் இருக்க மாவை மறுபடியும் மேலே வச்சிடலாம். இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இந்த மாவை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. சூடா இருக்கும் போதே நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்ப ரொம்பவே சத்தான நம்ம கோதுமை புட்டு ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.